எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். டைமு இப்போ சாயங்காலம் 5:30 மணி ஆகுது. இப்போ தான் வேலையே வந்துச்சு. எங்கன்னா மேடம் வந்து அவனி சீட்னு வந்திருக்காங்க. சரியான டிராஃபிக் இன்னைக்கு என்னன்னு தெரியல, அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. நேற்றுனா கூட வெள்ளிக்கிழமை, சரி ஒரு டிராஃபிக் இருந்துச்சுன்னா எல்லாம் வெளியே வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு சனிக்கிழமை, ஆனால் அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. தகவலும் எதுவும் வரல. சரி, அதனால் என்ன பண்ணலாம், வீடியோ போடணுமே. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வியூஸு சப்ஸ்கிரைப்லாம் ஏறினு இருக்காங்க. இந்த டைமில் வீடியோ போடாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு மனசில் ஒரு எண்ணம் வந்து எப்பயும் போல் கேரி ஃபோர்லேயே எதனா ஆஃபர் இருக்குதான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். சாரி, கேரி ஃபோர்ன்ற ஹைப்பர் மேக்ஸ் பேர் மாற்றிட்டாங்க. கேரி ஃபோர் இருந்தது ஹைப்பர் மேக்ஸாக மாற்றிட்டாங்க. உள்ளே போய் எப்பயும் போல் ஆஃபர் எதனா இதான்னு பார்த்துட்டு வரலாம். 275 கிராம் இந்த கோகனட் சாக்லேட் வந்து 650 ஃபில்ஸு. அதுக்கப்புறம் ஒரு தினார் 295 ஃபில்ஸுக்கு இந்த பேண்ட் எல்லாம் வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைமு ஒரு தினார் 250 ஃபில்ஸுக்கு ஒரு டிஷர்ட் ஒன்று எடுத்துன்னு போயிருப்பேன். ஆனால் அந்த டிஷர்ட்டு இப்போ இல்லை. வேறு குவாலிட்டியில் வேறு ரேட்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த டிஷர்ட்டில் எதுவுமே பிடிக்கல. நான் எடுத்துகிட்டு போன டிஷர்ட்டு உண்மையிலே தரமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இந்த ஹைப்பர் மேக்ஸில் எடுக்கிற துணிலாம் கூட உண்மையாக சொல்கிறேங்க, ஓரளவு குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்குது. அதிகம் காட்டன் துணி தான் கிடைக்குது. அதேமாரி நம்ம இந்திய துணிகள் தான் அதிகம் கிடைக்குது. ஒரு வாரமாக நான் டிக்டாக்ல தேடின பொருள் இங்கே அனாமத்தான் வச்சுருந்தாங்க. உண்மையிலே பார்த்தோன்னா சந்தோஷம். 17 தினாருக்கு இந்த 3 செட்டு பேக்கு. உண்மையிலே டிக்டாக்லாம் இது 20 தினார், 22 தினார், அப்புறம் தனியாக டெலிவரிக்கு ஒரு தினார்னு வாங்குறாங்க. இது 17 தினாருக்கு இங்கே வச்சுருந்தாங்க. நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இதில் லாக் பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை போகிற பொருளும் ஃப்ளைட்டில் சேஃப்டியாக வரும். அதேமாரி இதில் தனித்தனி பீஸாக வச்சுருந்தாங்க. தனித்தனியாக எடுத்தால் 6 தினார், 7 தினார், 8 தினார்னு வச்சுருந்தாங்க. ஆனால் மொத்தம் எதுவும் கணக்கு பண்ணி பார்த்தா நம்மளுக்கு மொத்தமாக எடுக்க தான் பெட்டராக தெரியுது. தனியாக எடுக்காதுங்க. முடிஞ்ச அளவுக்கு செட்டாக இருக்கிறதா பார்த்து எடுத்துன்னு போங்க. இல்லை ப்ரோ, இதை விட கம்மியாக விற்கிற இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கடையில் போய் பார்த்து நான் வாங்கிக்கிறேன். சரி, காசு இல்லாமல் பார்த்து என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த மீன் சைடு வந்துட்டேன். இந்த கனவா 1 கிலோ 1 தினார் 190 ஃபில்ஸ் வச்சுருந்தாங்க. இதனால் பெரிய பெரிய கனவாக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஜிலேபி மீன் 790 ஃபில்ஸ். அப்புறம் இந்த தேங்காய் ஒரு கடையில் ஒரு ரேட்டு விற்கிறாங்க. தைமா லூலுலாம் வாங்கினா ரூபா தினாருக்கு வாங்குவேன். இங்கே லூஸ் தினாருக்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லா வெஜிடபிளுமே சொல்லி வச்ச மாதிரி 1 தினார் 695 ஃபில்ஸ். அது எப்படிங்க இதே ரேட்டில் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க? கத்திரிக்காயும் அதே ரேட்டு தான், கோவக்காயும் அதே ரேட்டு தான், பீன்ஸும் அதே ரேட்டு தான், கொத்தங்கராவும் அதே ரேட்டு தான், ஏன் வாழைப்பழமும் அதே ரேட்டு தான், வாழைப்பூவும் அதே ரேட்டு தான். அது எப்படி எல்லா பொருளும் 1 தினார் 695 ஃபில்ஸில் கொடுக்குறாங்க? இந்த விஷயத்தில் லூலு ஹைப்பர் எவ்வளோ மேலே. அப்புறம் இந்த கேரமல் சாக்லேட் எல்லாமே 1 தினார். இவ்வளோ தாங்க எடுத்தேன். அப்புறம் மேடம் ஃபோன் பண்ணாங்கன்னு வண்டிக்கு போயிட்டேன். அவனிஸ் மால்லேருந்து மேடத்திட்டுன்னு வீட்டுக்கு வந்தாச்சு. வேலை தகவல் எதுவுமே வரல பெருசாக. என்ன வீடியோ எப்படி போகிறதுனே தெரியல. அப்புறம் சரி, இன்ஸ்டாகிராமில் அப்படியே பார்த்துன்னு இருக்கும்போது ஈரானும் அமெரிக்காவும் இந்த சீஸ்ஃபயர் வந்து 60 நாட்களுக்கு நீடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்போ எப்படி சொல்கிறது, இந்த பேச்சுவார்த்தை நிறுத்தி 60 நாள் ஆகுதா இல்லை இன்னமும் 60 நாளுக்கு நீடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ட்ரான்ஸ்லேட் பண்ணால் இப்படி தான் காட்டுது. இதை பற்றி சரியான தகவல் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறதுல எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் 60 நாட்களுக்கு இன்னும் நீடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு காட்டுது. அப்படின்னா இன்னும் 2-3 மாதத்துக்கு எந்த போரும் நடக்காது. வெறும் இந்த பேச்சுவார்த்தை தான் நடந்துன்னு இருக்கும். அதுக்குள்ளே ஊருக்கு போகிறவங்க ஊருக்கு போய் வந்துடுங்க. அதை சொன்ன மாதிரி தான் டெர்மினல் 1லேருந்து ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து ஃப்ளைட்லாம் பறக்க போகுது. ஃப்ளைட் ரேட்டு கம்மியாகுது. அவசரப்பட்டு டிக்கெட்டு போட்டு இப்போ 300 தினார் 400 தினார்ன்ட்டு செலவழிச்சிடாதுங்க. இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம். இன்னொரு 1 வாரம் 2 வாரம் பொறுத்து இருந்து பார்த்து அதுக்கப்புறம் டிக்கெட்டு போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் ரேட்லாம் கம்மியாகிடுன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். அதேமாரி ஃப்ளைட்ஸும் அதிகமாக அவைலபிளாக வந்துடும். லக்கேஜும் நீங்கள் நினச்ச மாதிரி எடுத்துன்னு போகலாம். இப்போ ஃப்ளைட்ஸு கம்மியாக இருக்கிறதால டிக்கெட் ரேட் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற பொருள் எடுத்துன்னு போக முடியாது. அது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், வேலை இல்லாமல் சும்மா வெட்டியாக நானும் என்ன தான் பேசி பார்த்து. சரி, நாளைக்காவது வேலை நல்லா வருதான்னு பார்ப்போம், நல்ல தகவல் வருதான்னு பார்ப்போம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.